மீனை குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க, கடாயில் வறுத்து பார்த்துருப்பீங்க, எண்ணெயில் போட்டு பொரித்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான சுவையான தந்தூரியை பார்த்துருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டன்டடான், நேற்றுலேருந்து 2 பேர் மீன் சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தானுங்க. அவனுக்கு தான் இந்த 2 பெரிய மனுஷனுங்க. வாங்கடா. என்னடா மீன் செய்கிறோன்னு சொல்லிட்டு குச்சி நட்டுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி மீன் தந்தூரி செய்ய போகிறோம். அதுக்கு தான் இந்த குச்சி நட்டுட்ருக்கோம். போயிட்டு 2 பேரும் விறகு கட்டைங்களை எடுத்துகிட்டு வாங்க. அப்படி ஓரமாக போடுங்க. போடுங்க. கட்டைங்களை எடுத்து அடுக்குங்க. நல்லா பற்ற வைக்கிற மாதிரி அடுக்கணும். பட்டி போட்டி எடுத்துகிட்டு வா. விறகெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம போயிட்டு மசாலா ரெடி பண்ணிட்டு வருவோம். மீன் தந்தூரிக்காக இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சாச்சு. மிளகா, சோம்பு, சீரகம், மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் அம்மியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இஞ்சி கொஞ்சம் எடுத்து போடு. இஞ்சி பூண்டை இடித்து வைங்க. நான் போயிட்டு மீனை கழுவிட்டு வந்துடுறேன். இது மேலே இந்த செதாலாம் இருக்கும். இதெல்லாம் முதல்ல செதுக்கி எடுத்துடணும். ஃபுல்லாக சுரண்டியாச்சு. இப்போ கழுவிடலாம். நம்ம வெட்டி இதில் இருக்க குடலெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இப்போ மசாலா ஊறுறதுக்காக இதை கட் பண்ணி வச்சுப்போம். வெட்டியாச்சு நல்லா அகலமாக. மசாலா ஊறுறதுக்காக நல்லா இவ்வளோ அகலமாக வெட்டிக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா ஊறும். இந்த மீனுக்கு தேவையான எல்லா மசாலாவையும் அம்மியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு விழுது, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். தயிர், கொஞ்சம் எலும்பிச்சை சாறு, இந்த முட்டையில் உள்ள வெள்ளை கருவை மட்டும் எடுத்துப்போம். முட்டையில் உள்ள வெள்ளை கரு. உப்பு. நல்லா காரம் சாரமாக சாப்பிட்றோம். மசாலா வாரி நல்லா தடவுங்கடா. அப்போ தான் நல்லா ஊறும் மீனுக்குள்ளே.
மசாலா எல்லாம் தடவியாச்சு. 1 மணி நேரம் ஊறணும். போயிட்டு வாழை இலை எடுத்துருவாங்க. வைங்கடா இல்லையா? வை எங்கே ஒன்று. மூடு. விறகு நல்லா எரியுது. 2 பேரும் போயிட்டு க்ரில் எடுத்துன்னு வந்துருங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா 1 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நெருப்பில் வேக அடிப்போம். லைட்டாக வெந்த உடனே இதை கொஞ்சம் திருப்பிக்கலாம். நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ எடுத்துடலாம். நேற்றெல்லாம் மீன் வேணும்னு கேட்டிருந்தீங்களே, சூப்பரான சுவையான தந்தூரியே செஞ்சாச்சு. சாப்பிடலாமா? எடுத்து சாப்பிடுங்கடா. சூப்பரா இருக்குது. அற்புதமா இருக்குது.